அப்பா சித்தி ஐயோ அப்பா அப்பா என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுமா என்னம்மா என்னாச்சு சொல்லேடி என்னாச்சுமா என்னாச்சு சொல்லுமா என்னப்பா அனுக்கு என்னம்மா என்னாச்சு அனுக்கு என்னாச்சு அனுவ காணும்பா ஐயோ அனுவ காணுமா என் குழந்தைய கடத்திட்டாங்கப்பா என்னக்கா என்ன உளர்ற அனுவ கடத்திட்டாங்களா எங்க போன என்னாச்சு பதட்டப்படாம முதல்ல விவரத்தை சொல்லு நானும் அனுவும் கடைக்கு போயிருந்தோம் அப்போ என்னக்கா இது செருப்பு தொலைச்சிட்டேன்னு சொல்ற மாதிரி இவ்வளவு ஈஸியா சொல்ற இப்ப என்ன பண்றது ஏம்மா அவங்க எந்த பக்கம் போனாங்கன்னு பாத்தியாமா என்னப்பா நீங்க கடத்திட்டு போறவங்க அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு போவாங்க மாலதியக்கா வர வர உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம போயிடுச்சு குழந்தைய தனியா விட்டு நீ எங்க வேடிக்கை பார்க்க போன குழந்தை மாலதி சரிம்மா மாலதி அழாத அவங்களை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடலாம் அழாதம்மா எனக்கு நம்பிக்கை இல்ல என் குழந்தை இப்ப எங்க இருக்காலோ எப்படி இருக்காலோ அவளுக்கு ஒண்ணும் ஆகாது இந்த விஷயத்தை நான் அவங்க அப்பா கிட்ட எப்படி சொல்ல போறேன் இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சா என்ன வீட்டுல கூட சேர்க்க மாட்டாங்களே இப்ப நான் என்ன பண்ணுவேன் மாலதி மாலதி முதல்ல அழறத நிறுத்து அழறதுனால இப்ப அனு திரும்ப வர போறது இல்ல நாம ஏதாவது ஸ்டெப் எடுத்தாகணும் சரி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம் வா ஐயோ போலீஸா வேற என்ன பண்ண சொல்ற தனியா நம்மளால எப்படி கண்டுபிடிக்க முடியும் சொல்லு இந்த பாரு டைம் வேஸ்ட் பண்ணாத போ அனுவோட போட்டோ எடுத்துக்கோ போ ஏமா நானும் வரட்டுமாமா இல்லப்பா வேண்டாம் நீங்க இங்க இருங்க நாங்க 2 பேர் போயிட்டு வரோம் அழுகை நிறுத்துமா இதுக்கு நடுவுல ஏதாவது போன் வந்துச்சுன்னா நீங்க அட்டென்ட் பண்ணுங்க சரியா சரிம்மா போய் போட்டோ எடுத்துட்டு வா போ
ஹலோ, ஹலோ, யார் வேணும்? எங்களுக்கு வேண்டியது எங்க கிட்ட இருக்கு. அது பத்திரமா வந்து உங்ககிட்ட சேரணும்னா நாங்க சொல்றத கேளுங்க. ஹலோ, யார் யார் பேசுறது? ஏமா இப்ப அதுவா முக்கியம்? இந்நேரம் வீட்டுல ஒரு பாப்பா காணாம அத பத்தி யாராவது ஒரு தகவல் கொடுப்பாங்களான்னு இல்லாம நீ பாட்டுக்கு யார் என்னன்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. ஏய், ஹலோ ஹலோ, அனு எங்க? பரவாயில்லையே, கப்புன்னு பிடிச்சிட்டிய. உங்க வீட்டு அனு எங்க கஸ்டடியில தான் இருக்கு. யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? சொல்றேன். அதுக்கு முன்னால நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது சிலது இருக்கு. சொல்லுங்க. நீ எப்பேற்பட்ட பொம்பளைன்னு எனக்கு தெரியும். ஆனா உன்னா போலீஸ் ஸ்டேஷன் போவ. போலீஸ்காரனே கல்யாணம் பண்ண பார்த்த ஜான்சி ராணி ஆச்சே நீ. அதனாலதான் சொல்றேன், குழந்தைய காணான்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த அப்புறம் பாப்பா வராது, பாடி தான் வரும். ஏய் ஏய், அதுவும் முழுசா வராது, பார்ட்டா தான் வரும். முதல்ல விரல், அப்புறம் கையு, அப்புறம் கண்ணு. ஐயோ போதும். புரிஞ்சுதா? அதனால போலீஸுக்கு போற ஐடியாவை முதல்ல ஓரம் கட்டிரு. சரி சரி, இப்போ உனக்கு என்ன வேணும்? என்ன கேட்டாலும் தருவியா? இங்க பாரு, நாங்க ஏழுங்க. எங்க கிட்ட கோடி கோடிய சொத்தெல்லாம் கிடையாது. ப்ளீஸ் எங்க குழந்தைய திருப்பி கொடுத்துரு. ப்ளீஸ், நாங்க போலீஸ் கிட்ட போகவே மாட்டோம். எங்களை நம்பு ப்ளீஸ். அப்படிங்கிற? சரி, அப்புறமா போன் பண்ற. ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம். திரும்பவும் போன் பண்ணி என்ன வேணும்னு கேட்பேன். அது வரைக்கும் காணமேன்னு காத்துக்கிட்டே இருக்கணும். ஹலோ ஹலோ. என்னமா சொல்றாங்க? என்னன்னு சொல்லு கல்யாணி. போலீஸ் கிட்ட போக கூடாதா? என்ன வேணும்னு அப்புறம் சொல்லுவானா? இவன் பேசுனத பார்த்தா இவன் வெறும் அடியாள் தான் நினைக்கிறேன். இதுக்கு பின்னால யாரும் இருக்காங்க. அப்படியா? ஆமாப்பா, அவனுக்கு என் முழு கதையும் தெரிஞ்சிருக்கு. நம்ம குடும்பத்தை பத்தி நல்லா தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் தான் இதை செஞ்சிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு என்ன வேணும்னு தெரியல. இன்னுமாக்கா புரியல? இது எல்லாமே அந்த பெருமாளோட வேலைதான். நந்தினி, அப்பா, எனக்கும் அதான் சந்தேகமா இருக்கு. என்ன கல்யாணி நீமா இப்படி பேசுற? பெருமாள் இந்த மாதிரி வேலை கூட செய்வானா? நிச்சயமாப்பா. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல வேண்டாம்னு நினைச்சேன். இப்ப அதை சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. என்னம்மா? நேத்து நான் பெருமாளை பார்த்தேன். அந்த இன்ஸ்பெக்டருக்கு பெரிய ஆப்பா வச்சு அதே அடியில உன் கல்யாணத்தை நொறுக்கி க்ளோஸ் பண்ணது இந்த பெருமாள், கலிய பெருமாள். யாரால இந்த காரியம் நாசமாச்சுன்னு உனக்கும் உங்க அப்பனுக்கு தெளிவா தெரிஞ்சாதான் நாளைக்கு என்கிட்ட வாலாட்டாம இருப்பீங்க. பாவம், உன்னை கட்டிக்கிற இன்ஸ்பெக்டர் இருக்கானே நல்லவன் தான். போலீஸால அவன் மேல போட்டுக்கிற கேஸ் பூராவும் போலி கேஸ். உங்களை எல்லாம் வீட்டை விட்டு காலி பண்ண வைக்கத்தான் இவ்வளவு பெரிய அடி கொடுத்தேன். இப்போவும் நீங்க சம்மதிக்கலன்னா உங்க அப்பனும் அந்த இன்ஸ்பெக்டரோட சேர்ந்து கம்பி எண்ணுவான், கழி தின்னுவான். நடக்கும், பாக்குறியா?
அதுக்கப்புறம் ஆம்பளை இல்லாத அந்த குடும்பத்துல என்ன ஆகுங்கிறது. அட பாவி, அப்படியே சொன்னா? கேட்டீங்களப்பா? நிச்சயம் இந்த காரியத்தையும் அவன் தான் செஞ்சிருக்கணும். அப்ப நான் உடனே போறேன். நாக்கு புடுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டுட்டு அனுவை மீட்டுக்கிட்டு வந்துடுறேன். நீங்க போய் நியாயத்தை கேட்டா அவர் ஆமா சரின்னு சொல்லிடுவாரா? இத பாருமா, நம்ம இந்த வீட்டை வேணா காலி பண்ணிடலாமா? நமக்கு அனு வேணும், அதாம்மா முக்கியம். என்னம்மா பாக்குறேன்? நான் போய் பேசி 2ல 1 கேட்டு வந்துடுறேம்மா. அம்மா நீ இங்கே இரு, ஏதாவது போன் வந்தா பாத்துக்கமா. சரிப்பா, ஜாக்கிரதையா போங்க. வரேம்மா. பெருமாள், பெருமாள், வாங்க மாமா. என்னாச்சு? ஏன் இவ்வளவு கோவமா இருக்கீங்க? இத பாருமா, நீ எங்க மேல எவ்வளவு பாசமா இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா உன் அப்பா மட்டும் ஏமா இப்படி இருக்கான்? அவன் புத்தி ஏன் இவ்வளவு கேவலமா இருக்கு? என்ன சம்பந்தி, என்ன செஞ்சாரு? என் பெரிய பொண்ணு மாலதி இருக்கல்லம்மா, அவளை புருஷனை விட்டுட்டு வந்து 1000 கஷ்டத்துல இருக்காமா. ஏய், இங்க எதுக்கே வந்த? இந்த வீட்ல உனக்கு என்ன வேலை? தலையெழுத்துடா, தலையெழுத்து. உன்ன மாதிரி ஒரு தருதல என்ன பெத்தெடுத்தேன்ல, அதுக்கு இப்படிதான் வந்து நிக்கணும். இத பாரு, வெட்டியா என்ன பேசிட்டு இருக்க? என்ன வேணும் உனக்கு? நிம்மதிடா, நிம்மதியா ஒருவேளை கூட அந்த வீட்டுல என்னால சாப்பிட முடியல. சிவா, கொஞ்சம் சும்மா இருப்பா. என்னதான் இருந்தாலும் அவர் உங்க அப்பா இல்லையா? என்ன சொல்ல வந்திருக்காருன்னு தான் கேப்போமே. என் பெரிய பொண்ணுக்கு ஒரு குழந்தை இருக்குல்லம்மா, அத காணுமா. யோ, உன் பேர குழந்தைய காணும்னா ரோட்ல போய் தேடு, இல்லனா காட்டுல போய் தேடு. அதை விட்டுட்டு இங்க வந்து நிக்கிற. டேய், எங்க தொலைச்சோமோ அங்கதான்டா தேட முடியும். என்ன சொல்ல வர? அந்த குழந்தைய நாங்க தூக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள பூட்டியா வச்சிருக்கோம். ஆமாண்டா, அந்த குழந்தைய உன் அருமை மாமனார் தான் தூக்கிட்டு வந்திருக்காரு. அதுவும் எப்படி தெரியுமா? ரோட்ல நின்னுட்டு இருந்த குழந்தைய அடியாள வச்சு ஆட்டோல தூக்கி இருக்க. ஆமா, நீ பெரிய கோடீஸ்வரன், உன் வீட்டுல இருக்க குழந்தைய கடத்தி உன்கிட்ட பணம் புடுங்க பாக்குறாங்க. ஏங்க, கொஞ்சம் சும்மா இருக்க போறீங்களா இல்லையா? பின்ன என்ன பவித்ரா, குழந்தைய காணும்னு இங்க வந்து தேடுனா அப்புறம் கோவம் வராதா? யோ, போயவில்லை. ஏய், குழந்தைய காணும்னு பதறி போய் நிக்கிறேன், உனக்கு கோவம் வருதாடா? அம்மா கோத, உன் வீட்டுக்கார கூப்பிடுமா. அந்த சின்ன குழந்தை எங்க இருக்கோ, என்ன பண்ணுதோ, எப்படி எல்லாம் இருக்கோ நினைச்சால மனசு கஷ்டமா இருக்குமா. என்னங்க, என்னங்க, என்னுடைய பொண்டாட்டி? கொஞ்சம் வாங்க. ஏண்டி கத்துற? வர்றேன்ல. ஐயப்ப, என்னப்பா மகன் மேல பாசம் புதுசா பொங்கி வந்துருச்சா? அதான் பாத்துட்டு போறான்னு வந்தியா? பெருமாளு, நான் எதுக்கு வந்திருக்கேன்னு உனக்கு தெரியாது? என்னையா, நான் என்ன யோசியா? நீ எதுக்கு வந்தேன், என்னத்துக்கு வந்தேன்னு சொல்றதுக்கு எனக்கு அதெல்லாம் தெரியாதியா? நீ சொல்லு, நான் தெரிஞ்சுக்கிறேன்.
உன்கிட்ட எனக்கு வீண் பேச்சதுக்கு என் பேர குழந்தைய எங்க ஒளிச்சு வச்சிருக்க? ரொம்ப அவசரப்படுறதையா? உன் பேர குழந்தை என் பேர குழந்தை ரெண்டும் ஒண்ணுதான். ஒரு இன்னும் 9-10 மாசத்துல என் பொண்ணு டான்னு சிங்கக்குட்டி மாதிரி ஒரு பேரனை பெத்து கொடுப்பா. நம்ம 2 பேருமே கொஞ்சிக்கிட்டு இருக்கலாம். விளையாடாத. என் பொண்ணு மாலத்தியோட குழந்தைய எங்க ஒளிச்சு வச்சிருக்க அத சொல்லு. யோ, உனக்கு ஏதாவது பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருக்கா? சம்பந்தம் இல்லாம என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்க? இத பார் பெருமாள், குழந்தைய 2 ரவுடி பசங்க ஆட்டோல வந்து கடத்திருக்காங்க. அவங்கள அனுப்பி வச்சது நீதானே? வாய முடியும். நான் ஏன் அதை கடத்த போறேன்? என்ன அவளை அல்பமா நினைச்சிட்டியா? அதத்தான் நானும் கேக்குறேன். நாங்க உனக்கு என்னையா துரோகம் செய்தோம்? எங்களை வாழவும் விடாம சாகவும் விடாம கொடுமைப்படுத்துறியா? எங்க கிட்ட இருந்து நீ என்னையே எதிர்பார்க்கிற? ஏய் போதும், உளறாத. உனக்கு என்ன மூளைகளை கெட்டு போச்சா? அப்பா மரியாதையா போயிரு. என் மானத்தை வாங்காத. அவர் என்னோட மாமனாரு. அவரை பத்தி தப்பா பேசின அத பாத்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். டேய், நான் உன்கிட்ட பேச வரலடா. பெருமாள், குழந்தைய காணும்னு நாங்க எல்லாம் ரொம்ப தவிச்சு போயிருக்கோம். குழந்தைய கடத்திட்டு வந்து எங்க ஒளிச்சு வச்சிருக்க? யோ, உண்மையாவே எனக்கு தெரியாதியா. குழந்தைய காணோம்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் குடியா. உனக்கு தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே ஆள் இருக்க. அத தெரிஞ்சுதாயா நான் நேரா உன்னை தேடி இங்க வந்தேன். இன்ஸ்பெக்டரா இருந்த மனுஷனையே அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்ச மகா பாவியா நீ. உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே.